ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக பையா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து நிலா, சோழன், சேரன் 3 பேரும் வந்திருக்காங்க. அவங்க அப்பா அவங்க வந்து ஒரு மாதிரி உம்முன்னு தான் இருக்காங்க. ஒழுங்காக அவங்க பேசுகிறத கேட்கல. இவங்க வந்து எவ்வளவோ சொல்கிறாங்க. சந்தா வந்து நம்ம சேரன் அண்ணனை தான் லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா தான் நல்லாயிருக்கும். 2 பேருமா லவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் மாமாவுக்கு கட்டி கொடுத்தா அவங்க சந்தாவுக்கு ஆசையே இல்லை, தேவையில்லாமல் கட்டி கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? நீங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு கட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அத்துக்குழிக்கு வேலை பார்க்குற மனுஷனுக்கு கட்டி கொடுத்து என் பிள்ளை நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் எங்கள் ஆளுகளில் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தான் நாங்கள் கட்டி கொடுப்போமே ஒழிய வெளியே உள்ளவங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம். அதனால என் தம்பிக்கு கட்டி கொடுக்குறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சொத்து பத்தும் அவன் நிறையா வச்சுருக்கான். உங்கள் அண்ணன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு சோழன் சொல்கிறாரு, ஒரு வீடு இருக்குது எங்கள் அண்ணனுக்கு. அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் சந்தாவுக்கு வந்து எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நல்லா அங்கே வச்சுக்குவார் எங்கள் அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, வானதி வர்றதுக்கு முன்னே வீட்டை விட்டு ஓடுவோம்னு சொல்லி பாண்டியும் பல்லவனும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா காமெடி பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கறி குழம்பு இருக்குடா, இட்லி ஊற்றி வேணா தரவாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. பார்த்தீங்கன்னா வானதி திரும்ப இட்லி மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவள் நம்ம பேசின அந்த பிள்ளைக்கு கேட்டுருச்சோ என்னமாடா, வந்துருச்சுடா அப்படின்றாங்க. என்ன இன்னைக்கு மட்டும் எதுவுமே வேணானே ப்ளீஸ்னே அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு பாண்டி சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கையில வானதி உள்ளே வராங்க. என்ன வானதி கையில் அப்படின்னா, இட்லி மாவு தான், ஆனால் நேற்று வச்ச கறி குழம்பு அவங்கள திங்க சொல்ல மாட்டேன், வேறு ஏதாவது வச்சு தரேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே என்னால் முடியலண்ணே, வேணாம்னே அப்படின்னு கண்ணிலே காட்டுறேன் பல்லவன். இருடா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்னு அடுப்படிக்குள்ளே போயிட்டு ஒரு துண்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு துண்டு எதுக்கு அப்படின்னா, துண்டை எடுத்து கொடுங்க அப்படின்னோடனே வானதி துண்டை வாங்கி கழுத்தில் கட்டிக்கிட்டு ஒரு அது மாதிரி போட்டுக்கிறாங்க, மறையிறது மாதிரி போட்டுக்கிட்டு, போதுமா நீ இட்லி சட்டி எடு, நம்ம இட்லியை ஊற்றுவோம். இல்லை வானதி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு சோழன் உங்களை காட்டுறாங்க. நிலாவும் எவ்வளவோ அவங்க அம்மாட்ட பேசி பார்க்குறாங்க. இங்கிட்டு சேரனனும் சோழனும் அவங்க அப்பாட்ட பேசி பார்க்குறாங்க. என்னென்ன பேசினாலும் எதுவுமே காதில் வாங்குற மாதிரி தெரியலை. இல்லை வேண்டாம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. கடைசியில் என்ன, சோழன் வாய்க்கு வர்றதை அடிச்சு விட்றாரா, இல்லை உழைச்சிருவோம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரான்னு தெரியல. 30 பவுன் நகையும் 25 லட்சம் ரூபா பணமும் நாங்கள் வந்து உங்கள் பொண்ணு பேரில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மாதம் கழிச்சு தான் எங்கள் கோயிலில் வந்து கல்யாணம் வைக்க சொல்லியிருக்காங்க என் மகளுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சந்தா அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, 6 மாதம் டயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நாங்கள் இது எல்லாத்தையும் போடுறோம், அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் என்ன சொல்கிறாங்க, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் பார்க்குறாங்க. ஒன்றுமே அங்கே பேச முடியலை. அப்போ அவங்க அப்பா சொல்லிட்டாரு, சந்தாவோட அப்பா சொல்லிட்டாரு, சரி அப்படின்னா நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்குறோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிரியம் இல்லை. இதோட இன்னைக்கு நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.